ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சதீஷ் கிச்சன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற குழம்பு மிளகாய் தூள், குழம்பு மல்லித்தூள். இதை எந்த ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம நம்மளே ஓனா ரொம்ப ஈஸியா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 1/2 கேஜி மிளகாய் தூள் பண்ண போறோம். அதுக்கு 1/2 கிலோ வரமிளகா, 50 கிராம் சோம்பு, 50 கிராம் சீரகம், 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் உளுந்து, 5 கிராம் வெந்தயம், 25 கிராம் மிளகு. இதுதாங்க நம்ம 1/2 கிலோ குழம்பு மிளகாய் தூள் பண்றதுக்கான இன்கிரீடியன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸையும் வறுத்து எடுத்துக்குங்க. ரொம்ப கருகிடக்கூடாது, கலரும் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. லைட்டா ஸ்மெல் வந்தோன்னா தனித்தனியா எடுத்து வச்சுங்க. இப்ப நிறைய பேர் கேட்பீங்க, எதுக்காக நீங்க தனியா மிளகாய் தூளும் மல்லித்தூளும் பண்றீங்க, ஒன்னா குழம்பு மிளகாய் தூள் பண்ணிடலாமே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. எதனால தனித்தனியா பண்றோம் அப்படின்னா, நம்ம சமைக்கிற சமையல் ஒவ்வொரு ரெசிபிக்குமே தனியான ஒரு யூனிக் டேஸ்ட் இருக்குங்க. அந்த யூனிக் டேஸ்ட் எப்படி வருதுன்னா, நம்ம எந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்றோம், எந்த அளவுல நம்ம தூள்லாம் ஆட் பண்றோம் அப்படிங்கிற பொறுத்து தான் அந்த டிஷ்ஷஸோட டேஸ்ட் இருக்கு. இப்போ நீங்க குழம்பு மிளகாய் தூள் அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா 50-50, அதாவது 1/2 கிலோ மிளகாய் தூள், 1/2 கிலோ மல்லித்தூள் அண்ட் பேலன்ஸ் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணி அதை ரெடி பண்ணுவாங்க. 50-50 ரேஷியோல இருக்கும். இப்போ நம்ம மீன் குழம்புக்குலாம் பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டா 3 ஸ்பூன் வரை நம்ம மல்லித்தூள் போடுற மாதிரி இருக்கும். சில சிக்கன் குழம்புக்கு 50-50 ரேஷியோல ஆட் பண்ணுவாங்க. சில சிக்கன் ஃப்ரைக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமா மிளகாய் தூள் ஆட் பண்ணி மல்லித்தூள் கம்மி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணும் போது ஒவ்வொரு ஃபுட்டுக்கான தனி யூனிக் டேஸ்ட் நமக்கு கிடைக்குங்க. பட் நீங்க குழம்பு மிளகாய் தூள் மொத்தமா அரைச்சு யூஸ் பண்ணும்போது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி தனித்தனியா நம்ம அரைச்சு எடுத்துக்கிறோங்க. இப்ப வரமிளகாயை வதக்கும் போது மட்டும் கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ண மாதிரி ஆட் பண்ணிடுங்க. எதனாலனா வரமிளகாய் வதக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய நெடி வரும். அந்த நெடி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், கல் உப்பு ஆட் பண்றோம். இந்த கல் உப்பு எந்த இடத்துலயுமே மிளகாய் கூட மிக்ஸ் ஆகாது. நீங்க இப்ப ஃபைனலா பாத்தீங்கன்னா தனியா அந்த கல் உப்பு இந்த மாதிரி வந்துருங்க. அதை நீங்க தனியா எடுத்து வச்சுங்க. இப்ப 1/2 கிலோ மிளகாய் தூளுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வறுத்து தனியா எடுத்து வச்சுட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மல்லித்தூள். மல்லித்தூளை பொறுத்தவரை 2 இன்கிரீடியன்ஸ் தான். 1/2 கிலோ மல்லி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 100 கிராம் பொரி அரிசிங்க. பொரி அரிசினா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம சாப்பாடு வடிக்கக்கூடிய அரிசி எடுத்து கடாயில ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வதக்கி எடுத்தா நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துடும். இதுதான் பொரி அரிசி. அதுக்கப்புறம் மல்லியை பொறுத்தவரை ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினாலே போதும். லைட்டா ஸ்மெல் வந்தோடனே நீங்க தனியா எடுத்து வச்சிருங்க. இது எல்லாத்தையும் தனித்தனியா, அதாவது மிளகாய் தூளுக்கு பண்ண இன்கிரீடியன்ஸையும் மல்லித்தூளுக்கு பண்ண இன்கிரீடியன்ஸையும் தனியா ஒரு டப்பால போட்டுட்டு என்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க இந்த மாதிரி மில்லுல கொடுத்து நான் அரைச்சு எடுத்துக்கிட்டேங்க. சூப்பரா இருந்த தூள். இதே மாதிரி உங்க வீட்டுல நீங்க பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். எந்த ப்ரிசர்வேட்டிவுமே இல்லாம ரொம்ப சுவையான தூள் இருக்கு. இதை நீங்க உங்க சமையல் ஆட் பண்ணி பாருங்க. அரோமாவே வேற லெவல்ல இருக்குங்க. தேங்க்யூ. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்காகவும் சிம்பிளான ரெசிபிஸ்க்கு சதீஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.